நேரமா போயிட்டாங்க. தம்பி ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நான் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க, அவங்களே வந்துட்டாங்க. வாடா ஏன் செல்லக்குட்டி, இந்த சிங்கப்பெருமாள் பெத்த செல்லமே, வாடா எனக்கு ஒரு முத்தம் கொடுறான். ஏய், உனக்காகத்தான் நான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏய் பாஸ்கர், 16 வயசுலயே போக்சோ சட்டத்துல ஜெயிலுக்கு போனேன். என்னால அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அவமானம் தாங்க முடியாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஜெயில இருந்து வந்த உடனே எங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி, நீ எனக்கு மகனும் இல்ல உனக்கு அப்பனும் இல்லைன்னு சொல்லி என் சொத்து பூரா எங்க அண்ணன் சீனிவாச பெருமாளுக்கு எழுதி வச்சிட்டான். அதே கோபத்துல எங்க அப்பாவை அடிச்சு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். டேய் பகவதி, வாடா. இந்த உலகத்துல இந்த ஊர்ல வாழவே எனக்கு பிடிக்கலடா. டேய் பாஸ்கர், எல்லாம் உனக்காகத்தான் நான் உயிரோட இருக்கிறேன். அண்ணே, பையன் வந்தவன்ட்ட பசியோட இருக்கிறான். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவன் பசி எப்படின்னா தாங்குவான்? டேய் பகவதி, என்னடா சமையல்? முதலாளி, ஊர்றது நடக்கிறது பறக்கிறது எல்லாம் சாப்பாடு கம கமன்னு காரசாரமா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். முன்ன தம்பி பாஸ்கரை சாப்பிட வச்சுட்டு அப்புறமா நாம சாப்பிடலாம். டேய் பகவதி, என்ன ட்ரிங்க்ஸ் தானே சொல்ற? டேய் அவனு சாப்பிடட்டும்டா, அவனுக்கு தகுந்த மாதிரி அளவா கொடு. அவன் இந்த சிங்கப்பெருமாள் பெத்த பிள்ளடா, எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கணும். வேளாங்கண்ண மாதிரி தான். என்னடா அங்க முணுமுணுக்கிற? இல்ல சாப்பாடு சாப்பாடு சாப்பிடலாம். அதானே கேட்டேன்.